கனிம வள கொள்ளை தொடர்பான பாமகவின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா அளித்த பதிலையும் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் பதிலையும் பார்க்கலாம். ஒரு கல்குவாரியை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அரசாங்கம் அவர்களுக்கு எடுத்துரைத்த போதும் கூட அந்த ஒப்பந்ததாரர்கள் அந்த இடத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். என அமைச்சர் அவர்களும் உத்தரவாதம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அங்கு மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி கோர்ட்டுக்கு சென்று கோர்ட்டில் இருந்து உத்தரவு வாங்கி காவல்துறையின் பாதுகாப்போடு அங்க கல்லு எல்லாம் உடைத்து எடுப்பதற்கு ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த சுத்துமட்டு பகுதி என்று சொன்னால் போத்துவாய், ராமராஜம்பேட்டை, பழவளம் போன்ற கிராமங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதனை தடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கிறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களாம். ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யார் யாரெல்லாம் பினாமி நிறுவனம் உருவாக்கி மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல், இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. நீங்க ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க, அண்ணா பிறந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. இதுதான் ஆதாரம். யாராவது இந்த பகுதியில் இருப்பவர்கள் யாராவது குறிப்பிட்ட அமைச்சர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்ல அவங்க சொல்லலாம். நாங்கள் யாரும் அது குற்றச்சாட்டை சொல்ல நேரடியாக நான் யார் பேரையும் சொல்லலை, நான் யார் பேரையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பங்களா கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காருன்னு எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தான்னு சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்கான்னு பட்டி போனோமா இல்லையா? ஒன்று நான் கேட்கறது, சம்பந்தப்பட்ட துறை பற்றி பேசுகின்ற இருக்கிற பொழுது பல்வேறு வகையில பொதுக்கூட்டம் மாதிரி எப்ப பார்த்தாலும் பொதுக்கூட்டம் பேசுறீங்க. நாங்க பொதுக்கூட்டம் பேசல, பொதுக்கூட்டம் போல நீங்கள் தான் பல்வேறு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டணும் சொல்றது என்ன தவறு? ஆதாரம் கொடு, ஆதாரம் கொடு என்று சொல்ற காரணத்தில் நான் பேசுகிறேன் என்று பொத்தாம்பதுவாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இது சட்டப்பேரவை என்பது, நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஏற்கனவே தொடர்ந்து ஆதாரம் இருந்தால் என்று உங்கள்கிட்ட காட்டிட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறோம் நாங்க, அதோட மாற்று கருத்துல. ஆனால் பொத்தாம்பதுவாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுறீங்களே ஒழிய நாங்க என்ன உள்நோக்கத்தோட பேசுறோம்? சம்பந்தப்பட்ட பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக பிரச்சனைகள் வந்து வருகிற பொழுது அங்க எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்காலுங்க என்ன மரக்கட்டையா உட்கார்ந்து இருக்க முடியும்? உணர்வு வரதானே செய்யும், இல்ல உணர்வு வரதானே செய்யும்.